எல்லோருக்கும் வணக்கம். கடலூரில் நடந்த இந்த நிகழ்வு, ரயில் ஸ்கூல் வேனில் மோதினது. எனக்கு யார்கிட்டையும் கேள்வி கேட்கணுன்னே தோணலை. அதை கேட்டு அதை நினச்சி அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு கேள்விகள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான். கடவுளே, அந்த டிரைவர் வேன் ஓட்டு போகிற டிரைவருக்கு ஏன் தோணிருக்கக்கூடாதா? எப்போதும் மூடி இருக்கிற கேட்டு இந்த டைமுக்கு ட்ரெயின் வருமே, ஏன் திறந்துருக்குன்னு ஒரு செகண்ட் அவர் யோசிச்சிருக்கலாம். பிள்ளைங்களை வச்சுட்டு போகிறவர். இன்னொன்று, அது கேட் கீப்பர் அவனோட கரெக்டாக டியூட்டியை பார்த்துருந்துருக்கலாம். எந்த காரணத்துக்காகவும் திறந்து வச்சேன்னு சொல்லாமல் அவன் டியூட்டியை அவன் பார்த்துருந்துருக்கலாம். இன்னொன்று, ஏங்க அந்த ட்ரெயினை ஓட்டு வந்தவர் ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு வந்திருக்கக்கூடாதா? இது தானங்க நியதி. எங்கே வந்தாலுமே ட்ரெயின் சவுண்டை கேட்டு தானங்க நமக்கு ட்ரெயின் வருதுன்னு தெரியும். ஏங்க அவர் கொஞ்சம் ஒரு 10 ஒரு 500-100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் அடிக்கக்கூடாதா? அந்த ஹார்ன் சத்தமாக கேட்டிருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுலாம் ஏன் நடக்காமல் போணுச்சு? இதில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா கூட இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த குழந்தைங்க செத்துருக்காதே. ஒரே குடும்பத்தில் 2 பேர். பெற்றவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். இது மாதிரி இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அடிபடுறது, ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க விழுந்து செத்து போகிறதுன்னு சொல்கிறதெல்லாம் யாரோட பொறுப்பு இல்லாதனம்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? எவ்வளோ கொடியவர்கள்லாம் உயிரோடு இருக்கிறப்ப எதுக்கு இந்த பச்சை பிள்ளைங்களையெல்லாம், வாழ்க்கையை இன்னும் என்னன்னே பார்க்காத அந்த குழந்தைங்களெல்லாம் அப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான், போதும், விட்டுருங்க.